ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ப்ரைடல் டிசைன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஸ்டார்டிங்கில் நான் 2 குருவி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லோட்டஸ் போடுறோம்ல, அது மாதிரி போட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்றாப்புல ஒரு கவ் ஷேப் கொடுத்து அதுக்கப்புறம் மூக்கு அது மாதிரி சின்ன சின்ன டிசைன் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இதை வரைஞ்சதுக்கப்புறமா அது மேலே ஒரு ஓவர் ஷேடோ, அதாவது திக் லைன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதை போல்டு பண்ணிக்கலாம். அது 2 குருவிக்கு நடுவில் ஒரு ஆர்ட் ஷேப் கொடுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். அப்புறமா ஒரு கோபுரம் ஷேப் மாதிரி 2 குருவிக்கும் மேலே லைன் போட்டுக்கலாம். நான் ஒரு திக் லைன் போட்டு அதுக்கப்புறமா ஒரு தின் லைன் போட்டு அப்புறம் ஹம்ஸ் வைக்கிறேன். ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா பெரிய டாட் அப்புறம் ஸ்மால் சைஸ் டாட் வச்சுட்டு வந்தோம்னாக்கா பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளவே குருவிக்கு பக்கத்தில் ஒரு கோபுரம் போட்டிருக்கோம்ல, அதுக்குள்ளே அப்படியே விட்டாலும் அழகாக இருக்கும். நான் சிம்பிளாக ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப் மாதிரி கொடுக்குறேன். அப்புறமா டபுள் லைன் போட்டு ஹம்ஸ் 2 முறை போட்டு அதுக்கப்புறமா டாட்டே கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் நீட்டு வச்சு திக்காகவும் போட்டோம்னாக்கா அது ஒரு பார்டர் டிசைன் மாதிரி ஆகிடும். அதை போல்டு பண்ணிவிட்டு திருப்பி டபுள் லைன் கொடுத்து ஒரு ஹம்ஸ் போட்டுக்கலாம். அப்புறமா இங்கே நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுக்குறேன், அதாவது கல்ஃப் ஃப்ளவர் ரோஸ் 3 ரோஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இடையில் கொட்டேஷன் மார்க் அப்புறம் லீஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனை திக் பண்ணி அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஷேடோ, அதாவது உள்ளே ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு திக் லைன் கொடுத்துட்டு 2 தின் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹம்ஸ் சைஸே கொஞ்சம் பெருசாக போட்டு அது ஒரு பார்டர் டிசைன் மாதிரி உருவாக்கிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டராக ஒரு லீஃப் மாதிரி போட்டு லீஃபாகவும் கொடுக்கலாம், அதாவது வெயின்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை டியர் ட்ராப்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை டாட் மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே வச்சுக்கோங்க. நான் டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த லைனை கொஞ்சம் நீட்டாக காட்டுறேன். அதுக்காக கொஞ்சம் தின் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் அப்புறம் ஹம்ஸ் போடுறேன். அதுக்கப்புறமா க்ரீட் ஒர்க்கு, எந்த க்ரீட் ஒர்க் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக க்ரீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டபுள் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போட்டுக்கலாம். இதோட முடிஞ்சிச்சா? இப்போ பாம் டிசைன் பார்க்கலாம். பாமில் ஃபிகர் ஒர்க் பண்ண போகிறேன் நான். அதுக்கு க்ரூமும் ப்ரைடு ஃபிகர் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர் அப்புறம் கை, அதுபோல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபஸ்ட்டு க்ரூம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரைடுக்கு வரைகிறேன். ப்ரைடு வரைஞ்சி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கணும். இதை பற்றி வீடியோ வேணும்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக உங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைஞ்சி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறமா அந்த ஹிப் சைஸு அது எல்லாத்தையும் அழகாக இது பண்ணிவிட்டு அந்த ப்ரைடோட ட்ரெஸ்லாம் நல்லா கொஞ்சம் ஷேடோ கலர் இருக்கிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா ப்ரைடுக்கு லைன்ஸ்லாம் போட்டு நல்லா அழகாக வரைகிறோம். அப்புறம் ப்ரைடுக்கும் க்ரூமுக்கும் ஐஸ் வரைகிறோம். நெக்ஸ்ட்டு அது லைன் போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் போடுறது தெரியணுன்றதுக்காக கவரப் பண்ணுறேன். பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டு அதை ஹையாக காட்டுறேன். அதுக்கப்புறமா அந்த ப்ரைடோட இன்னர் ட்ரெஸ்ஸில் ஃப்ளவர் சிம்பிளாக ஒரு ஸ்பைரலே கொடுத்துக்கலாம், அதுவே ஈஸியாக இருக்கும். ஸ்பைரல் கொடுத்துட்டுனாக்கா அதோட சிம்பிள் ஒர்க் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரைகிறேன். இதுவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினருக்கு. அதுக்கப்புறமா இது சென்ட்ரா இவங்களுக்குள்ளே சுற்றி ஒரு ஃப்ளவர் ஷேப் இருக்கிற மாதிரி வரைகிறேன் நான். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் மாதிரி போட்டுட்டு அதை உள்ளே நான் கொடுக்குறேன் லைன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்பைரல் கொடுத்து லீஃப் கொடுத்து ஒரு டாட் அது மாதிரி ஃப்ளவர் டிசைன் வச்சு அது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி மாற்றிக்கோங்க. அப்புறம் இருக்கிற கேப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைன் போட்டோமா, அதுக்கு அடுத்தது ஹம்ஸு டபுள் டைம் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபிங்கர்லாம் ஒன்று ஒன்றா கவர் பண்ணலாம். ஃபிங்கரில் நான் ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் ஹம்ஸ் டாட் போட்டுட்டு அப்படியே ஷேட் திக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் போட்டு அதுக்கப்புறமா திக் ஃப்ளவர் ஷேடோ மாதிரி கொடுத்து அதே மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வைன்ஸ் டிசைன் கொடுத்து அதுக்கப்புறமா இது பண்ணுறேன். 4th ஃபிங்கரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லீஃப் டிசைன் கொடுத்துட்டு அப்படியே கட் ஒர்க் மாதிரி பண்ணிடுறேன். 5th ஃபிங்கரில் ரொம்ப சிம்பிளான க்ரீட் ஒர்க்கு டாட் வச்சு அது மாதிரி போட்டு முடிச்சிடலாம். இது பார்க்க சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.